உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தோட ஆர்டிக்கிள் 214 233 வரை. அதில் 214 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது. 215 சாட்சியை பதிவேடு செய்யலாம். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம். 216 தலைமை நீதிபதியையும் பிற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். 217 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மாநில ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் நீதிபதிகளின் தகுதிக்கேற்ப. 219 உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம். 220 உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு உச்சநீதிமன்றம் மற்றும் மற்ற உயர்நீதிமன்றங்கள் தவிர வேறெங்கும் வழக்கறிஞராக வாதாட முடியாது. 221 நீதிபதிகளோட சம்பளம். 222 ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்ற நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை மாற்றுதல். 223 தற்காலிக தலைமை நீதிபதி. 224 கூடுதல் அல்லது தற்காலிக நீதிபதி. 224 ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிப்பது. 226 உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணை வழங்கும் அதிகாரம். 227 மேற்பார்வை அதிகாரம். 228 வழக்கினை உயர்நீதிமன்றத்திற்கு மாறுதல் செய்தல். 229 பணி நிபந்தனைகள் தொடர்பான விதிகள் வகுப்பது ஹைகோர்ட் ஜட்ஜு. ஆனால் சேலரி கவர்னர் தான் தீர்மானம் செய்வார். 230 உயர்நீதிமன்றத்தோட அதிகார வரம்பினை யூனியன் பிரதேசத்திற்கு நீட்டிப்பு செய்வதற்கு விடுவிப்பு செய்வதற்கும் அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம் தான். 231 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அல்லது யூனியன் பிரதேசத்திற்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்தினை உருவாக்க அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். அது 231. 233 கீழமை நீதிமன்றங்கள்.